எஸ்எல் என்டர்டைன்மெண்ட் சும்மா நச்சுன்னு இருக்கு. இந்த படம் என்னை பொறுத்தளவு மைனா, கழுகு, சாட்டை, கும்கி இந்த 4 படங்கள்ல தான் நான் முழுநீள கதாபாத்திரம் ஏற்று நடிச்சிருக்கேன். அதுக்கு பிறகு நான் சில படங்கள் இப்ப நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட எனக்கு முழு நீளமாக நடித்து அடுத்து வெளிவரக்கூடிய ஒரு படம் சும்மா நச்சுன்னு இருக்கு. ஒரு அந்த வயசை நான் தாண்டி இருக்கிற காரணத்தினால நிச்சயமாக சொல்லலாம் நினைக்கிறேன். ஒரு வைப்ரேஷன் சொல்லுவோம். ஒரு படத்தில் நம்ம கமிட் ஆகிட்டு முதல் நாள் நடிக்க போகிற பொழுதே அந்த படத்தினுடைய அந்த ரிசல்ட் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்பது ஒரு வைப்ரேட் ஆகும். அந்த வகையில சும்மா நச்சுன்னு இந்த படத்தில் நடிக்க துவங்கிய அன்றைய நிலையிலிருந்து நான் இன்னைக்கு காலைல கொச்சியிலேருந்து வந்தேன். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளரும் இயக்கணும் என்னை நெஞ்சார நேசிச்சு கட்டிப்பிடிச்சு இந்த படத்தை ரொம்ப பிரமாதமா வந்துருக்கு சொன்னாங்க. ஒரு கண்கள் பணித்தது. நம்ம ஒரு உழைப்பு ஒரு அர்த்தமுள்ளதாக இறைவன் அருளோடு இது மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிற பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு நல்ல முழு நீள ஒரு கமர்ஷியல் பில்மா இந்த பில்ம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அதுக்குரிய எத்தனை ஸ்டார்ஸ் தம்பி ராமையா சார், பவர் ஸ்டார் சார், ஆக்டர்ஸ், சாங், அச்சு அவரோட மாலை பொழுதின் மயக்கத்திலே படத்துல இருந்து ஒரு பாட்டு ஓ பேபி கேர்ள் பாட்டு ரொம்ப அதோட ஃபேன். நான் அடிக்கடி கார்ல போகும்போது நான் கேட்டிருக்கேன் அந்த பாட்டை. ரொம்ப குவாலிட்டியா ரொம்ப எனர்ஜியா இந்த பாட்டு எல்லாம் இருக்கு. கண்டிப்பா இந்த படத்துல உள்ள பாட்டு அத்தனையுமே ஹிட் ஆகும். அண்ட் இன்னைக்கு ஷோவோட ஹீரோ அச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர். அவருடைய மாலை பொழுதின் மயக்கத்தில் விஜயன் நீ சொன்ன மாதிரி அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல ஓ பேபி கேர்ள் பியூட்டிஃபுல்லா ப்ரோக்ராம் பண்ணிருப்பாரு. என்னோட ப்ரொடக்ஷன்லயும் அவர் கூட சீக்கிரம் வேலை செய்யணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் இதுல லவ்லி லவ் கேர்ள், ஐ லவ் யூ கேர்ள். ஸோ வாட்ஸ் தட் லவ் திங் அச்சு? ஹூஸ் அ கேர்ள்? லவ் சாங்ஸ் பயங்கரமா பண்றாரு, ரொம்ப நல்லா பண்றாரு. கண்டிப்பா he's got a superb future. Best of luck அச்சு. ஃபன் லவ்விங் எக்ஸ்பீரியன்ஸ். மாலை பொழுதின் அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ண நான் எதிர்பார்க்கவே இல்லை. And I should thank Sneha for that. And 5 different songs பண்ணியிருக்கோம். And 3 குத்து பாட்டு இருக்கு படத்துல. அதே நேரத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா டிஆர் சார் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். அதே நேரத்தில் நான் பவர் சாரையும் பாட வச்சிருக்கேன். ஸோ பவர் எஸ் அ சிங்கர்ன்றது லான்ச் பண்ணது என் படம் மூலியமா. தேங்க்யூ. அண்ட் I wish the team and we're going to start re-recording soon. So I hope you all like the audio. Thank you so much. It feels more than happy to be here at the audio launch of our movie Summa Nachinu Irukku. A big thanks to Vimla Aunty and Vito sir to have given me this lovely platform at the very beginning of my career. And a huge thanks to Vijay Anthony sir and Fatima ma'am. It's because of you that I got this project. So I'll always be grateful to you. And thanks to our director Venkatesh sir. It was a true learning experience working with you. And I think you tapped the performer in me. And the USP of our movie is Power Star sir. I think all of us go unrecognized when he is there. So and an ensemble star cast. We have Thambi Ramaya sir, Appakutti, Venirade Murthy sir, and so on. And Achu, you've outdone yourself. I'm your fan. And I think this album is sure to rock. And thanks to Sneha and Taman and Archana for all the support. Thank you. It is not a second movie, but first audio launch in my career. So it's really a special day for me. I would like to thank Estelle Banner for giving this movie. It was great working with you people. So Venkatesh sir kuda work pannadu or great experience. Achu has given really a nice music. whole movie ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி எனக்கு வந்ததுக்கு. To everybody, thanks so much for coming. It really means a lot. முதல்ல I would like to thank அப்பா, தாத்தா and அம்மா because உங்க 3 பேரால தான் எனக்கு சின்ன ரெகக்னிஷனே கிடைச்சது. So thank you very much. And I love the music. I just love Achu's music and I love him as a person too. You're a great brother Achu and you're a great music director too. I'm sure you're going to go to great heights. And what do I say? Actually நான் படம் பார்த்தேன் and I couldn't stop laughing. எனக்கு ஒரு நிமிஷம் கூட சிரிக்காம இருக்க முடியல. பவர் ஸ்டார் சார் பெரிய ஃபேன். I think அவர் ஸ்கிரீன்ல வந்தாலே என்ன அறியாமலே நான் சிரிக்க ஆரம்பிச்சிருவேன். டிஆர் சார் எங்களோட thank you for obliging to us and singing this song. It really means a lot. வெங்கடேஷ் சார் பத்தி நிறைய சொல்லிட்டாங்க சார். நான் என்ன சொல்றது, நாங்க முத இது ஆக்சுவலா என்னுடைய ஃப்ரெண்டுக்காக பண்றதுக்காக தான் நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பேசும்போது இந்த கதைகள் வேற மாதிரி இருந்தது.
அப்புறம் நிறைய பேசி பேசி கதைகளுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்தோம். நான் அடிக்கடி நினைப்பேன் வெங்கடேஷ் சாரை பத்தி, சார் நீங்க இன்னும் அதிகமா வந்திருக்கணுமே, ஏன் இப்படி இருக்கீங்க, நான் அவர்கிட்ட சொன்னதுல நான் யோசிப்பேன். வெங்கடேஷ் சாருக்கு வேற ஒரு நிலை இருந்திருக்கணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்கிள்கிட்ட இருந்த அவர் பள்ளியில படிச்ச யாருமே பெரிய லெவலுக்கு போய் தான் நான் பார்த்திருக்கேன். அந்த வழியில பார்க்கும்போது அவரு பெரிய திறமைசாலி. சில சமயத்தில் பாத்தீங்கன்னா திறமைகள் ரொம்ப அதிகமா இருக்கும். மேபி வர்றது கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் அதிகமாக வரக்கூடிய அத்தனை திறமைகளும் உங்களுக்கு இருக்குது. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த பங்க்சுவாலிட்டி ப்ரொடியூசர்ஸ்க்கு எந்த வகையில இங்க அழகா சொன்னாங்க, சேவ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறது அவரோட மைண்ட்ல எப்போதுமே இருந்துட்டு இருக்கும். மிக அருமையாக இந்த படத்தை எடுத்திருக்கின்றார். ஆனா எஸ்.ஏ. சந்திரசேகர்ட்ட நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். ஒரு சங்கத்துடைய தலைவரா இருக்காரு. வாரத்துக்கு ஏன் 6 படம் ரிலீஸ் ஆகுது? 6 படம் வந்துச்சுன்னா எந்த படம் எங்க என்னன்னு பேர் ஞாபகம் வச்சுக்கிறதுக்குள்ள படம் போயிருது. அதனால எல்லா சங்கங்களும் ஒன்னா சேர்ந்து ஏதாவது ஒன்று செய்யுங்க. எங்கேயாவது ஒரு கட்டுப்பாடு கொண்டாங்க. எல்லா சங்கங்களும் உங்களோட இருக்க தயார்னு கூறிக்கொள்கிறேன். இங்க வாரத்துக்கு 6 படம் வருது, இதை தடுத்து நிறுத்த எல்லா சங்கமும் இது பண்ணணும்னா தயாரிப்பாளர் சங்கத்தை எஸ்சிஎஸ்சி மட்டும் தனியா முடியுமா? திரையரங்க உரிமையாளர் சங்கம் நீங்க என்ன பண்றீங்க? விநியோக சங்கம் என்ன பண்ணுது? திரைப்பட தொழிலாளர் சங்கம் என்ன பண்ணுது? சினிமா உலகம் என்ன பண்ணுது? ஆந்திராவில் திரைப்பட அரங்கங்கள் திரையரங்குகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. மக்கள் சினிமாவை போய் தியேட்டர்ல பாக்குறாங்க. இங்க தமிழ்நாட்டில் திரையரங்குகள் மூடப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாம் இன்டர்நெட்ல படம் பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுடைய உழைப்ப ஒருத்தன் திருடி அடிச்சு சம்பாதிக்கிறான். அது தட்டி கேட்கறதுக்கு யாருக்கும் தைரியம் கிடையாது. யாரோட உரிமையை போய் யார் எங்க சொல்றது? கடலோரத்தில் போய் சொல்ல முடியுமா? கடற்கரையில போய் சொல்ல முடியுமா? இல்ல சவுத்துக்கிட்ட போய் சொல்ல முடியுமா? யார்கிட்ட நம்மளோட உணர்வை சொல்றது? நாம் யாரிடம் போய் போராடுவது? யாரிடத்தில் குரல் கொடுப்பது? ஒன்னே ஒண்ணு சொல்றேன், சினிமா உலகம் வாழ வேண்டும் என்றால் ஒன்னே ஒண்ணுதான், குறைஞ்ச டிக்கெட் ரேட் இருந்தா மட்டும்தான் சின்ன படங்கள் ஓடும். அந்த படத்தை பார்க்க மக்கள் திரையரங்கத்துக்கு வருவாங்க. சாதாரண ஏழை எளிய மக்கள் தாய்மார்கள் திரையரங்கத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த ஐநாக்ஸ்ல படம் பார்க்கணும். பணம் படைச்சவன் பார்க்க முடியும், பாக்கெட் நிறைஞ்சவன் பார்க்க முடியும். ஏழை வர முடியாது, பாமர மக்கள் வர முடியாது. பாமர மக்கள் படம் பார்த்தால் மட்டும்தான் நல்ல படம் ஓடும். அப்ப என்னன்னா எல்லாத்திலுமே 2 கிளாஸ் பிரிக்கிறீங்க. ஒரு ட்ரெயின்ல போனா கூட ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்குது, அடுத்த கிளாஸ் இருக்குது, 2 கிரேடு பிரிக்கிறீங்களே. அப்ப ஏன் நாட்டில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மட்டும் இருந்தா போருமா? சாதாரண ஏழை பிடிக்கிறதுக்கு டீ கடையில ஒரு சாதாரண டீ கடை இருக்கிறது போல படத்தில் 2 வகை பிரிங்க. பெரிய பட்ஜெட் படம் ஓடுறதுக்கு சில தியேட்டர், சின்ன பட்ஜெட் படம் ஓடுறதுக்கு சில தியேட்டர். 2 ரகமா பிரித்தால் மட்டும்தான், இந்த டிக்கெட் ரேட் குறைத்தால் மட்டும்தான் சாதாரண பாமரர்கள் எடுக்கக்கூடிய புதிய இயக்குநர்கள் எடுக்கக்கூடிய புதிய இளைஞர்கள் வரணும். நான் விஜய் சாரை வச்சு பகவதி பண்றப்போ எல்லாரும் எனக்கு பயமுறுத்தினாங்க, அவருக்கு இந்த ஆக்ஷன் தேவையானு. ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் உள்பட ஆண்டவன் கொடுத்தா யாரையும் தடுக்க முடியாது, ஆண்டவன் கொடுக்கறத யாராலையும் தடுக்க, இப்படிலாம் டைலாக். இத விஜய் சார் பேச மாட்டேன் பாரு, ஸ்பாட்ல நடிச்சு காமிங்க பாரு. உண்மையில நான் நடிகனானது காரணம் விஜய் சார் தான். நடிச்சு காமிச்சு பேச நான் என்ன பண்றோம் அப்படியே பண்ணுவாரு. ஆனா அந்த படம் எனக்கு வெற்றி படம், பகவதி எனக்கு வெற்றி படம். வசூல் ரீதியாக திருப்பூர் சுப்பிரமணியம் என்பவர் மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர், அவருக்கே தெரியும். அதற்கு அப்புறம் அந்த திருமலை பகவதியை விட கொஞ்சம் ஜாஸ்தியா போச்சு. ஆனா இன்னைய வரைக்கும் அவருடைய படங்கள்ல திருமலை தான் அவர் ஆக்ஷனுக்கு டைவர்ட் பண்ணிச்சு பாரு. இன்ஃபேக்ட் திருமலை இயக்குனர் எனக்கு நல்ல பழக்கமான இயக்குனர், என்னுடைய நண்பர் கூட. பட் நம்ம தானே அவரை அந்த பிளாட்ஃபார்ம் கொண்டு போனோம், யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு அவருடைய வாயால் ரொம்ப சந்தோஷமான விஷயம். இல்ல அழக நிலையில நீங்க பாடுங்க, ஒரு டான்ஸ் ஆடனாரு. என்ன டான்ஸ் தான்? இங்கிலீஷ் தான். என்னங்க அதெல்லாம் வேணாம், பிடிக்கணும். உடனே டேபிள்ல கொண்டு 8 லட்சம் ரூபாய் வச்சாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம். சரி வாங்கிடுவோம் பாத்துக்கலாம்னு சொல்லி அந்த சாங் ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு. ஒரு 6 லட்சம் பேர் யூடியூப்ல பார்த்து ரசிச்சிருக்காங்க. அதனால படம் அவ்வளவு கூட்டம் வரல, ஏன்னா ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தனால தியேட்டருக்கு வர முடியல. அதனால எந்த சாங்குமே நான் நடிச்ச பிடிச்சிருக்க ஒரு வேண்டுகோள் வர, நான் நடிச்ச சாங்க தயவுசெய்து பேஸ்புக்லயோ இல்ல டிவிலயோ நெட்ல விட்டுறாதீங்க. ஏன்னா ரசிகர்லாம் ரொம்ப ரசிக்கிறாங்க, தியேட்டருக்கு வரணும், தியேட்டர்ல தான் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால எல்லா ப்ரொடியூசரா இருந்தாலும் எல்லா டைரக்டர் தயவுசெய்து நெட்ல இதுல கொடுத்துறாங்க. ஏன்னா பொக்கிஷமா பாத்தீங்கன்னா கண்டிப்பா படம் 100 நாள். ஏன்னா அவ்வளவு ஃபேன்ஸ் எனக்கு இருக்கிறாங்க. எல்லாமே சொல்றாங்க, தலைவா தயவுசெய்து நெட்ல விடாத தலைவா, தியேட்டருக்கு வர சொல்லு தலைவா, நாங்க வரோம் தியேட்டருக்கு.